வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ நம்ம சேனல்ல ஜியோ சயின்டிஸ்ட் 2025 கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த லாஸ்ட் 2 பார்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க வந்து 67 கொஸ்டின்ஸ் வரையும் 2 பார்ட்டா இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் பாருங்க. ஸோ ஓகே, த பேட்டில் ஆஃப் சின்ஹாட் வாஸ் ஃபவுண்ட் பிட்வீன். ஃபர்ஸ்ட் வந்து பேட்டில் ஆஃப் சின்ஹாட் ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டில், அதாவது பேட்டில் கேட்கறாங்க அப்படின்னாலே பிரிட்டிஷ் எம்பையர் இருக்கிற அந்த பீரியட்ல இருக்கும்போது நடந்தக்கூடிய பேட்டில் எல்லாத்துலயுமே மேக்சிமம் பிரிட்டிஷ் ஜெயிச்சிருப்பாங்க. யூபிஎஸ்சில ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அது பிரிட்டிஷ் தோத்ததுனாலதான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷ் தோத்ததுனாலதான் கேட்பாங்க. பேட்டில் ஆஃப் சின்ஹாட் வந்து பாத்தீங்கன்னா ரிபல்ஸ் ஆஃப் 1857 அண்ட் பிரிட்டிஷ் ஃபோர்சஸ், இவங்க 2 பேருக்குள்ள நடந்தது. இதுல யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னா ரிபல்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க. மேக்சிமம் 1857ல யார் ஜெயிச்சா நம்ம பார்த்திருப்போம், யார் ஜெயிச்சான்னு பார்த்திருப்போம். மேக்சிமம் 1857 ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரிட்டிஷ் ஜெயிச்சிருப்பாங்கன்னு தான் பார்த்திருப்போம். பட் இந்த பேட்டில் ஆஃப் சின்ஹாட் வந்து பாத்தீங்கன்னா ரிபல்ஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதனாலதான் இவர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, which among the following is most frequently invoked god in ரிக்வேதா? ஸோ ஆக்சுவலா இந்திரா காட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தேன் 250 டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திராக்கு அடுத்து அக்னிக்கு அடுத்து வருணா, சூர்யாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்திராக்கு அடுத்து அக்னிக்கு அடுத்து வருணா. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following pairs of bhakti poets and their works not correctly matched? ஆக்சுவலா இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பிகாஸ் யூபிஎஸ்சில இது கேட்டிருக்காங்க. ஸோ ஜனனேஸ்வரா அப்படிங்கிறவர் வந்து இஸ் ஆத்தர் ஆஃப் பவதாரத தீபிகா. பாவரத தீபிகா. ஸோ பாவரத தீபிகா அப்படிங்கிற இதை வந்து போயம் வந்து எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா ஜனனேஸ்வரா. ஜெயதேவா கீத கோவிந்தம் ரொம்ப ஃபேமஸான யூபிஎஸ்சியோட மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு பிவைக்யூ. ஜெயதேவாங்கிறது கீத கோவிந்தம். ஏக்நாத் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பகவந்த் புராணா, ராமாயணா இல்ல, பகவந்த் புராணா. சரிங்களா? ஏக்நாத் எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா பகவந்த் புராணா. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஏக்நாத் பகவதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்கு. பகவந்த் புராணாக்கு ஏக்நாத் பகவதா அப்படின்றது இன்னொரு பேர் இருக்கு. துளசிதாஸ், இவருமே ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூபிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா பிவைக்யூஸ்ல கேட்டுட்டு இருக்கிறாங்க. அத்தியமத்தா ராமாயணா அப்படிங்கிற ஒர்க்கை வந்து பண்ணது வந்து துளசிதாஸ். ஸோ இதுல எல்லாருமே முக்கியம். கண்டிப்பா யூபிஎஸ்சி திரும்ப கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜனனேஸ்வரா, பவதாரண தீபிகா, ஜெயதேவா கீத கோவிந்தம், ஏக்நாத் பகவத்த புராணா. நல்லா பாருங்க, பகவத புராணா. ஸோ துளசிதாஸ், அத்தியமத்த ராமாயணா. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ மிஸ் பாலிட்டி. ஸோ which of the following statement about the sexual harassment of women at workplace, Prevention and Prohibition and Readdressal Act 2013 are correct? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விகாசா கைட்லைன்ஸ் அதை பேஸ் பண்ணி வர கொஸ்டின் தான் இது. ஸோ எப்பயுமே நம்ம ஆப்ஷன்ஸ் 3, 2, 1 போகணும். விகாஷா இஸ் அ நேம் ஆஃப் விமன். நம்ம அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன நேம் ஆஃப் விமன் கம்ப்ளைண்ட் டு ஃபைல் த கேஸ். ஆமாம். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 3 வந்து கரெக்ட். ஆஸ் பர் த ஆக்ட் இட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் எம்ப்ளாயர் ஈவன் வித் 2 எம்ப்ளாயி டு ஃபார்ம் அண்ட் இன்டர்னல் கமிட்டி இன் ஒர்க் ஸ்பேஸ். ஆக்சுவலா இது வந்து எக்ஸப்ஷனல் கைட்லைன்ஸ். நம்ம வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஆக்டுமே ஒரு கம்பெனில இருக்கக்கூடிய ரூல்ஸ் வந்து மினிமம் 20 மெம்பர்ஸ் கேட்டிருப்பாங்க. பட் இந்த விகாசா கைட்லைன்ஸ் மட்டும் வந்து விசாகா கைட்லைன்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 2 எம்ப்ளாயிஸ் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கைட்லைன்ஸ் எமர்ஜ்ட் ஃப்ரம் விசாகா ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் இன் இந்தியா 1997. ஆக்சுவலா விசாகா கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கைட்லைன்ஸ் ஃபார் மெயின்ஸ். ஸோ இதுல இருந்து வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். பேஸ்ட் ஆன் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் தான் இந்த ஆக்ட் படி 2 எம்ப்ளாயி வேலை செஞ்சாலுமே நீங்க கைட்லைன்ஸ் கமிட்டி, இன்டர்னல் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும். விசாகா அப்படிங்கிறவங்க வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி ஃபர்ஸ்ட் 1997ல இந்த கேஸை ஃபைல் பண்ணது அவங்க தான். 1, 2, 3 3மே கரெக்ட். when the president of India is impeached for the violation of constitution of the charges shall be preferred by. so violation of the charges வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து சார்ஜஸ், அதாவது கான்ஸ்டிடியூஷன் வயலேட் பண்ணிட்டாரு அப்படின்னா எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ல நீங்க என்ன பண்ணலாம்னா சார்ஜஸ் ஃபைல் பண்ணலாம். இது ஆர்டிகல் 61ல சொல்லியிருப்பாங்க. ஓகே. The Vice President of India, who is also the ex officio chairman of the Council of the State,
பாருங்க, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா who is also the ex officio chairman of council of states is elected by the members of electoral college. எலக்டோரல் காலேஜ் வைஸ் பிரசிடென்டோட எலக்டோரல் காலேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட், இதுதான் கீ. ஆக்சுவலா யூபிஎஸ்சியில இங்கதான் வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க. எங்கன்னா எலெக்டட் மட்டும் போத் த ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் எலெக்டட் ஒன்லி அப்படின்னு கேட்பாங்க, இல்ல நாமினேட்டட் ஒன்லி அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் வைஸ் பிரசிடென்டோட எலக்டோரல் காலேஜ் என்ன? எலக்டோரல் காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போத் த ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட், போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட். who chaired who chaired the which country chaired G20 for India for 2025? 2020 G20 is an important theme of UPSC. G20 is an important theme of UPSC. சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வருஷத்துல ஒரு கொஸ்டின் G20ல இருந்துகிட்டே இருக்கும். எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லயும் ஒரு கொஸ்டின் G20 பத்தி கண்டிப்பா இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க, கண்டிப்பா இருக்கும். With the reference of Article 16 of the Constitution of India, which of the following statements are correct? So எப்படி போனோம் நம்ம கீழே இருந்து creamy layers among the backward classes of citizens are determined by income criteria ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. இன்கம் கிரைட்டீரியா மட்டும் கிடையாது, அதர் ஃபேக்டர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துப்பாங்க. ஸோ அந்த இன்கம் கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா less than 8 lakhs, பட் அதர் கிரைட்டீரியாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 வந்து தப்பு. இங்க வந்து ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எலிமினேஷன் ட்ரிக் படி 1 வந்து கண்டிப்பா கரெக்ட். நம்ம 2 கரெக்டா இல்லைன்னு செக் பண்ணோம். த ஸ்டேட் கேன் டினை அ வுமன் டு பி அப்பாயிண்டட் அஸ் அ டாக்டர் இன் ஆர்மி மெடிக்கல் இன்ஸ்டியூட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் பிரெக்னன்சி. நல்லா பாருங்க. ஸோ இது வந்து கரெக்ட். ஏன்னா அந்த அக்கௌண்ட் ஆஃப் பிரெக்னன்சில நீங்க வந்து அப்பாயின்மெண்ட்ஸை டிலே பண்ணலாம் ஆர்மி மெடிக்கல் இன்ஸ்டியூட்ல. சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி. ஸ்டேட்மெண்ட் 1 என்னது? நத்திங் இன் திஸ் ஆர்டிகல் ஷால் பிரிவென்ட் த ஸ்டேட் ஃப்ரம் மேக்கிங் எனி ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ரிசர்வேஷன் ஆஃப் தி அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் போஸ்ட் இன் ஃபேவர் ஆஃப் எனி பேக்வர்ட் கிளாஸஸ் இன் கிளாஸஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ். கரெக்ட் தான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது? பேக்வர்ட் கிளாஸை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் வேணாலும் எடுக்கலாம்னு சொல்லுது. ஓகேங்களா? Okay. The Constitution 106th Amendment Act 2023 reservation of 1/3 of all seats of women in various legislation for how many years? So இந்த கொஸ்டின்ல யூபிஎஸ்சி கேட்க மாட்டாங்க, பட் 15 years. ஆன்சர் 15 years. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மணி பில். யூபிஎஸ்சியோட ரொம்ப ஃபேவரட் டாபிக் மணி பில். மணி பில் இல்லாம உங்களால கொஸ்டின் பேப்பரே இருக்காது. டைரக்டாவோ இன்டைரக்டாவோ மணி பில்லை பத்தி கொஸ்டின் பேப்பர் கேட்டுருவாங்க. The finance minister has absolute power to pass money bill. கிடையவே கிடையாது. அப்சல்யூட் பவர் கிடையாது. அது என்ன அப்சல்யூட்ங்கிறது எக்ஸ்ட்ரீம் வேர்டு. அப்சல்யூட் பவர் கிடையாது. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 3 கிடையாது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் தான் போகுதா? ஓகே. The Lok Sabha shall agree to recommendations of shall or not agree. அவங்க ஒத்துக்கலாம், இல்ல ஒத்துக்காமையும் போகலாம். ராஜ்யசபா கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் மணி பில் அப்படிங்கறத பொறுத்தவரை யாருக்கு பவர் அதிகம் அப்படின்னா நமக்கு வந்து லோக்சபாக்கு தான் சோல் அத்தாரிட்டி. அப்போ இதுல ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் ராஜ்யசபா, பட் அதை அக்செப்ட் பண்றதும் பண்ணாது யாரோட கையில இருக்கு, யாரோட டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து லோக்சபாவோட டிஸ்கிரிஷனரி பவர். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஆன்சர் 1 only. அப்படி என்ன ஸ்டேட்மெண்ட் 1 சொல்லுது? The money bill passed by the Lok Sabha shall be returned by the Rajya Sabha within 14 days with its recommendation. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். 14 daysலயே அவங்க என்ன பண்ணணும்னா அதை வந்து அனுப்பிடணும். Which one of the following statements about DPSP is not correct? DPSP is not correct. Okay. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி டில இருந்து போகலாம். It strives for equal pay of equal work. கண்டிப்பா அதுதான் டிபிஎஸ்பி. இட் என்விசேஸ் த சோஷியல் ஆர்டர் வேர் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம் இஸ் மினிமைஸ்ட். அதாவது மினிமைஸ் பண்றதுக்காக தான் டிபிஎஸ்பியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் த என்ஃபோர்சபிள் பை கோர்ட் ஆஃப் லா. இட் இஸ் என்ஃபோர்சபிள் பை கோர்ட் ஆஃப் லா. இட் இஸ் நாட் என்ஃபோர்சபிள் பை கோர்ட் ஆஃப் லா. பாருங்க, ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராடிக்டரி. ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் கரெக்டா முடியும். நீங்க சிடி கம்பேர் பண்ணவே தேவையில்ல. இது நமக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஓகேங்களா? இது வந்து இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸ்ட் பை அதாவது இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸ்ட் பை கோர்ட் ஆஃப் லா. ஓகே. த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹோல்ட்ஸ் த எலெக்ஷன் ஃபார். ஃபர்ஸ்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யார் யாருக்கெல்லாம் எலெக்ஷன் ஹோல்டு பண்ணலாம்? பார்லிமெண்ட் ஆஃப் தி இந்தியா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் தி பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். பார்லிமெண்ட், ஸ்டேட்டு, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இவங்க எல்லாத்துக்கும் யார் வந்து எலெக்ஷன் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகே. which one of the following uniform civil code UPSC ஓட ஃபேவரட் டாபிக்
Article 44. Article 44. ஓகேங்களா? ஓகே, the idea of fundamental duties பார்த்தோம், fundamental rights பார்க்குறோம். The idea of fundamental sorry, okay, 3ல இருந்து the fundamental duties are not justiciable. Justiciable கிடையாது. ஓகே, 2 கரெக்ட். The fundamental duties were incorporated in the Constitution of India among the recommendations of Swaran Singh Committee. Correct. Swaran Singh Committee தான் என்ன பண்ணாங்க, நமக்கு இது பண்ணாங்க. The idea of fundamental rights of the Constitution is inspired from USSR. அதெல்லாம் கிடையாது. ஸோ ஒன்னு தப்பு அப்படின்னாலே 2 தான் கரெக்ட். ஓகே, ஸோ பத்மஜா நாயுடு ஜுவாலஜிக்கல் பார்க். பத்மஜா நாயுடு ஜுவாலஜிக்கல் பார்க் எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால். இதுவும் மேக்ஸிமம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி யூபிஎஸ்சி சிஎஸ்சில. ஓகே, which one of the following statement refers to the Constitution of India is correct? Constitution of India is correct. ஆக்சுவலா இது எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ டியர்ஸ் ஆஃப் பிஎம் எடுத்துக்கிட்டாலே முடிஞ்சது. சரி, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 9 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இஸ் அபவுட் 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். ஸோ முனிசிபாலிட்டிஸ் கிடையாது. ஸோ பஞ்சாயத்து 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 1992. பார்ட் 9 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். பார்ட் 9B ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் வந்து கோஆபரேட்டிவ்ஸ். கோஆபரேட்டிவ்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஏன்னா யூபிஎஸ்சியில வரையும் கேள்வி கேட்கல, பட் யூபிஎஸ்சியை தவிர எல்லா எக்ஸாம்லயும் கேள்வி கேட்டாங்க. யூபிஎஸ்சி சிஎஸ்சியில கேள்வி கேட்கல, மீதி எல்லா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லயும் கேள்வி கேட்டாங்க. பார்ட் 9B ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இஸ் அபவுட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. பார்ட் 15 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இஸ் அபவுட் எலெக்ஷன். பார்ட் 16 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இஸ் அபவுட் எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி ரிசர்வேஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து ஸோ மேக்னிஃபரா இண்டிகா. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ இது வந்து மேஞ்சிஃபரா இண்டிகா அப்படிங்கிறது வந்து ஸ்பீஷியஸ் நேம். Okay, which one of the following is main drivers explanation of cohesion, tension, transpiration? So cohesion, tension and transpiration. So இது வந்து பாத்தீங்கன்னா transpiration. So இதுவும் நமக்கு பெருசா வந்து தேவைப்படாது. So apico movement ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். Apico movement for the protecting of the trees by hugging them being in which of the following states? எந்த ஸ்டேட்ல வந்து அபிகோ மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் மூவ்மெண்ட்டை பொறுத்தவரையும் 2 இருக்குது, சிப்கோ மூவ்மெண்ட் அண்ட் அபிகோ மூவ்மெண்ட். அபிகோ மூவ்மெண்ட் வந்து கர்நாடகா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சவுத் வெர்ஷன் ஆஃப் சிப்கோ மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. சவுத் வெர்ஷன் ஆஃப் சிப்கோ மூவ்மெண்ட்னு சொல்றதுதான் அது வந்து பாண்டுரங்கா ஹெக்டே 1980s ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ பாண்டுரங்கா ஹெக்டே 1980s ஸ்டார்ட் பண்றதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிகோ மூவ்மெண்ட். ஸோ அபிகோ மூவ்மெண்ட் அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சவுத் வெர்ஷன் ஆஃப் சிப்கோ மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இதை கொண்டு வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டுரங்கா ஹெக்டே. சரி, ஓகே. சிப்கோ மூவ்மெண்ட்னா என்னது? சிப்கோ மூவ்மெண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து சவுதர்ன் வெர்ஷன் ஆஃப் சிப்கோ மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். சிப்கோ மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உத்தரகாண்ட்ல எடுத்திருப்பாங்க. உத்தரகாண்ட் சிப்கோ மூவ்மெண்ட் இஸ் அபவுட் உத்தரகாண்ட். ஸோ உத்தரகாண்ட் இது வந்து சுந்தர்லால் பகுனா 1970s ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தேரி டேம் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி தேரி டேம் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா டேம் கட்டுறதுக்காக அங்க வந்து ஃபாரஸ்ட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து போய் மரத்தை எல்லாரும் கட்டி பிடிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிப்கோ மூவ்மெண்ட். அதேதான் அபிகோ மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அபிகோ மூவ்மெண்ட் சதர்ன் வெர்ஷன் ஆஃப் சிப்கோ மூவ்மெண்ட். சிப்கோ மூவ்மெண்ட் 1970s, அபிகோ மூவ்மெண்ட் 1980s. அவ்வளவுதான். இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். Which are the following statement of developmental plan in India? So இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா the 5-year plans are supposed to provide the basic perspective plan. ஆமாம், 5-year plans வந்து பாத்தீங்கன்னா basic perspective plan. The planning commission was established in 1950. The concept of 5-year plan is taken from USSR. Okay, மூணுமே கரெக்ட். Which one of the following categories does not have photosynthetic pigment? Fungi. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். Which one of the following combination consists of essential components of biomolecules and structural elements? So இது வந்து பாத்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இதுவும் மேக்சிமம் நமக்கு வராது. மேக்சிமம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஓகேங்களா? Okay, so next one, which one of the following organism inject dead organic matter and then digest internally absorb nutrition? This is easy question. Saprophytics. Which one of the following statement is about ecosystem is not correct? Ecosystem is not self-sustaining. Ecosystem is self-sustaining. So adukaduthu
இந்த எபிலிட்டி ஆஃப் கோரல் ஆக்சுவலா இது யூபிஎஸ்சில முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க, இப்ப கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகிற வாய்ப்பு இல்லை. The ability of coral to make their skeleton primarily depending on which one of the following factor. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷனை பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோரல்ஸோட எபிலிட்டி வந்து இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. The International Botanical Congress held in 1892 proposed that the year 1753 be reference year for biological nomenclature. It is because of species plantarum was published in 1753. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. பட் இதுவும் அந்த அளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்ல. The global temperature and CO2 concentration of last 8 lakh years were deduced mainly from which one of the following. ஸோ லாஸ்ட் 8 lakh years வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கோரிங் அண்ட் டிராபிக்கல் மவுண்டன் பீக்ஸ். ஏன் இதை சொல்றேன்னா, ட்ரீ ஆனிமல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஏஜ் வந்து குறிக்கிறதுக்காக தான், ட்ரீயோட ஏஜ் தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஃபாசில் ஃபியூவல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒரு ஒரு அப்ராக்சிமேட் இயர் தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும், பட் எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பட் ஐஸ் கோரிங் இன் டிராபிக் மவுண்டன் பீக்ஸ் இதை வச்சுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா குளோபல் டெம்பரேச்சர் அண்ட் CO2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லாஸ்ட் 8 lakh years வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? The cooperative aggregate of the microorganism can from colonies on various surface by secret signaling molecule. First வந்து the cooperative aggregates of microorganisms, அதாவது சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ் வந்து சிக்னல் கொடுத்து அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சீக்ரெட் சிக்னலிங் மூலமா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது வந்து பயோஃபிலிமிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சர்ஃபேஸ் மேல இருக்கும். அது பயாட்டிக் சர்ஃபேஸா இருக்கட்டும், ஏபயாட்டிக் சர்ஃபேஸா இருக்கட்டும், அதை வந்து அவங்க எப்படி ஒன்று சேருவாங்கன்னா சீக்ரெட் சிக்னல் மூலமா ஒன்று சேருவாங்க. The process of microorganisms attach to the surface and create 3D extracellular polymeric substance. 3D extracellular polymeric substances வந்து ஃபார்ம் பண்ணிடும் பயோஃபிலிம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பயோஃபிலிம் கேட்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? பயோஃபிலிம் கேட்கறதுக்கு வாய்ப்பு. Which one of the following locations are also is known for strange phenomena for alleged bird suicide? பேர்ட் சூசைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஜட்டிங்கா. இது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த இடத்துல சூசைட் பண்ணிக்கும். அதுக்கு பேரு, அந்த ஊர் பேர் வந்து ஜட்டிங்கா, அசாம்ல இருக்கு. ஓகேங்களா? இன் ஜெர்மனி த டேட் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சீசனல் சேஞ்சஸ், இவ்வளவு பெருசா படிக்கணும் அவசியம் இல்லை. சீசனல் சேஞ்சஸை பத்தி இது பண்ற ஸ்டடி பேர் என்னன்னு கேட்கறாங்க, ஃபீனோலஜிஸ்ட். சீசனல் ஸ்டடிஸை பத்தி நம்ம படிக்கிற ஸ்டடி பேர் வந்து ஃபீனோலஜிஸ்ட். அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.